கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆம், இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காரியம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அ அது 21ஆம் வசனத்துல, தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு இயேசு போன பொழுது, அந்த திசைகள்ல குடியிருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ. பொதுவாகவே கானானியர்கள் பாகால்களை வணங்குகிறவர்களாய் இருந்தத நம்ம வேதத்துல பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு யேசபேல் நாட்கள், யேசபேல் கூட இந்த பகுதிகள்ல வாழ்ந்ததா சொல்லப்படுகிறது. அந்த யேசபேல் பாகால் தெய்வங்களை வணங்குவதற்கு ஊக்குவித்தவளாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீ, அந்த பகுதிகள்ல இருந்து வந்த ஒரு ஸ்திரீ, இயேசுவின் மேல ஏதோ ஒரு அவளுக்கு பயங்கரமான விசுவாசம். அவருடைய செய்கைகளை அவள் நிச்சயம் அவர் கண்டிருப்பாள், அவள் கேட்டிருப்பாள். அதனால அவளுக்கு ஒரு பயங்கரமான விசுவாசம். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்போ இந்த இடத்துல தன் மகளுக்காக அவள் இயேசுவினிடத்துல அங்க வந்து நிற்கிறா. பாகால்களை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் தான். ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து அங்கே தன் மகளுடைய சுகத்திற்காக அங்கே இயேசுவினிடத்தில் வருகிறத பார்க்கிறோம். அப்போ அவ கேட்கிறப்போ அங்க இயேசு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. அப்போ சீஷர்கள் வந்து சொல்றாங்க, "இவ நம்மள பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாளே, இவள அனுப்பி விடும்" அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாங்க. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, "காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல" என்றார். அப்போ நான் வந்தது என் ஜனத்துக்காக, இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் வந்தேன். ஒருவேளை இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் நான் நம்புறேன். சீஷர்களுக்கு இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை குறித்து அவர் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்பி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்த நோக்கமே உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை அவர் மீட்டுக்கொள்ளத்தான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியான தேவாட்டுக்குட்டியாக தான் அவர் வந்தார். ஆனா இவ கிட்ட அப்படி சொல்லும்போது, அங்கே அவளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தைய அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அ திரும்பவும் மறுபடியும் அந்த பெண் வந்து, "ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்" என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்ப பணிந்து கொள்ளுகிறா. ஒருவேளை முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டு அவர கேட்கிறா. மறுபடியும் இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, "பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல" அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இந்த சுகம், நீ கேட்கிற சுகம், உன் பிள்ளைக்கு நீ கேட்கிற சுகம், அது பிள்ளைகளுக்குரிய அப்பம். அதாவது நான் இஸ்ரவேல் மக்களுக்கிட அனுப்பப்பட்டிருக்கேன். அவர்களுக்குரிய அப்பம் தான் அந்த சுகம். ஆ மற்றபடி நாய்க்குட்டிகளுக்கு அது போடுறது நல்லதல்ல. அப்போ பொதுவாவே அந்த நாட்கள்ல யூதர்கள் மற்ற ஜனங்களை, மற்ற புறஜாதி மக்களை அவர்கள் நாய்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அவள சொன்ன பிறகு கூட அவளுடைய விசுவாசம், அவ தேவன விட்டு அங்க போகல. இவ்ளோ தூரம் நம்மள பேசுறாரு, நம்ம தொடர்ந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறோமே, இவர் பதிலே கொடுக்கலையே அப்படின்லாம் அவ சோர்ந்து போகல. அவ ஒரு வார்த்தை சொல்றா, "மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே." இப்போ அவ தன்னை ஒரு நாய்க்குட்டின்னு ஏத்துக்கிட்டு, இந்த எஜமானாய் அவள் இயேசுவை பார்க்கிறத, சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே அவள் ஒரு உறவுக்குள் தன்னை கொண்டு வருகிறா. ஒருவேளை நீங்க உங்க ஜனத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு நாய்க்குட்டி தான். ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல வளருகிற நாய்க்குட்டியாய், உங்க துணிக்கைகளை தின்னுகிற நாய்க்குட்டியாய் நான் கீழ இருக்கிறேன். அந்த கீழ விழுகிற துணிக்கைகள தின்றதுக்கு அந்த நாய்க்குட்டிகளுக்கு உரிமை இருக்குதே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லும்போது, அதுக்கு மேல அந்த உறவுக்குள் அவள் வந்த பிறகு தேவனால் அவளை தட்ட முடியவில்லை. அடுத்து அவர் சொல்றாரு, "ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது" என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைய அவர் கூப்பிடவே இல்ல. அந்த பிள்ளைய பார்த்து பிசாசே வெளிய போன்னு சொல்லல. எதுவுமே நடக்கல. இந்த தாயினுடைய விசுவாசம்
எங்கேயோ இருக்கிற மகளுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் அவளை விட்டு வெளியேறினத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? நம்மை சார்ந்தவர்களை குறித்து நம்ம எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருக்கிறேன். அதனால என்னை சார்ந்தவர்களும் நானும் நிச்சயமாய் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல நம்ம விசுவாசம் வைக்கும்போது, அந்த விசுவாசம் நமக்கு எதை கொண்டு வருமா? நம்ம விரும்புகிற காரியத்த கொண்டு வருமா? அங்க சொல்லும்போது பார்க்கிறோம். அவ விருப்பமே தன் மகளுடைய சுகம்தான். வேற எதையும் அவ கேட்கல. அப்போ அவர் சொல்றாரு, "நீ விரும்புகிறபடி, நீ உன் பிள்ளை சுகத்த விரும்புறியா? அது உனக்கு ஆக கடவது." அவ்வளோதான். அந்த நிமிஷம் அதற்கு மேல அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்ச பிறகு, அங்கே சத்துருவால அவ குடும்பத்துல கூட இருக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் தான் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நீங்க அறிந்து கொள்ளலாம். அதாவது இன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு புரியாத ஒரு சத்தியத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு புரிய பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் லிட்டரலா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி யோவான்ல பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நான் பிள்ளைன்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்துக்கு எதிராய் எந்த சத்துருவும் கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க இவ்ளோ நாளும் இந்த சத்தியத்த ஆழமா அறியாததுனால நீங்க இடம் குடுத்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த சம்பவத்தின் மூலம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த உறவுக்குள்ள, அந்த பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது, உங்கள மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்திலயும் யாரையும் சத்துரு தொட முடியாத இடத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். வேதத்துல 2 பேருடைய விசுவாசத்த தேவன் பெரிதாய் பார்க்கிறார். ஒன்று இந்த கானானிய ஸ்திரீ, இன்னொன்று அந்த 100க்கு அதிபதி. அப்போ இன்றைக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? என் தேவன் என் குடும்பத்தின் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். என் விசுவாசத்தின் நிமித்தம் என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுறாங்க. ஏன்னா நான் விரும்புகிறது அதுதான். அவர் சொல்லியிருக்கிறார், நான் விரும்புகிற காரியம் எனக்கு ஆகும்னு சொல்லியிருக்கிறார்ன்னு சொல்லி, நீங்க விசுவாசிக்க தொடங்கும்போது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தினர் மத்தியில மாற்றங்களை பார்ப்பீர்கள். சுகம் உண்டாகிறத பார்ப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள உங்க வாழ்க்கையில செய்கிறத நிச்சயமா பார்ப்பீங்க. இதே வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்துல அதுல அழகா இருக்கு. Then Jesus said to her, "Oh woman, because you believe firmly in me, I will heal your daughter as you desire." At that moment, the demon left her daughter and she became well. Because you believe firmly in me. உறுதியா நீ என் மேல நம்பி இருக்கிறபடினால, நீ விரும்புகிறபடி உன் மகளை நான் சுகமாக்குகிறேன். அப்ப இன்றைக்கு உறுதியா நீங்க அவரை விசுவாசிங்க. உங்க குடும்பத்தினருடைய சுகம், குடும்பத்தினருடைய ரட்சிப்பு, குடும்பத்தினருடைய சமாதானம் எல்லாம் உங்க விசுவாசத்துல அடங்கி இருக்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். விசுவாசியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்தின் மக்களுக்காக, சுகத்திற்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற இந்த வேளையிலேயே கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தினருக்கு பரிபூரண சுகம், பரிபூரண விடுதலை, ஆண்டவரே, பூரண ரட்சிப்பு, பூரண சமாதானம், இதையெல்லாம் எங்க குடும்பங்களிலே உண்டாகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.